காலச்சக்கரத்தில் 6வது ராசியாக கையில் கதிரை ஏந்திய மங்கையை தன் அடையாளமாகக் கொண்ட கன்னி ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான மணி ஓசை ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. நீங்கள் இயல்பாகவே புத்திசாலிகள், எதையும் மிக நுணுக்கமாக ஆராயும் திறன் கொண்டவர்கள். ஒரு வேலையைத் தொடங்கினால் அதை மிகக் கச்சிதமாக முடிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. ஆனால் உங்களின் இந்த அதீத உழைப்பும் மற்றவர்கள் மீது நீங்கள் காட்டும் அதீத அக்கறையுமே சில நேரங்களில் உங்களுக்கு பெரும் சுமையாக மாறிவிடுகிறது. தற்போது பிறந்துள்ள இந்த 48 நாட்கள் என்பது உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். வாழ்க்கை பயணத்தில் நாம் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும், நம் கால்களை பிடித்து பின்னோக்கி இழுக்கும் சில தேவையற்ற உறவுகளை நாம் அடையாளம் காணத் தவறிவிடுகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு வில் எப்படி ஆயுதமோ, கன்னி ராசி நேயர்களுக்கு உங்கள் புத்திசாலித்தனமே ஆயுதம். ஆனால் அந்த புத்தியை மழுங்கடிக்கும் வகையில் உங்களைச் சுற்றிச் சில நிழல் மனிதர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? ஏன் அவர்களை விட்டு விலக வேண்டும்? மற்றும் வரவிருக்கும் 48 நாட்களில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் பொருளாதார மற்றும் மன ரீதியான முன்னேற்றங்கள் என்ன என்பதை 8 ரகசிய குறிப்புகள் மூலம் இந்த பதிவில் விரிவாகக் காண்போம். இது உங்கள் வாழ்வின் தடைகளை தகர்த்து வெற்றியை வசமாக்கும் ஒரு வழிகாட்டியாகும். பண்டைய ஞானப் பதிவுகளின்படி கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்த 48 நாட்கள் என்பது ஒரு மிக முக்கியமான காலகட்டமாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒரு குறிப்பிட்ட உறவு உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த உறவு யார்? ஏன் அவர்களை விட்டு விலக வேண்டும்? 48 நாட்களில் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதை 8 ரகசிய குறிப்புகள் மூலம் இப்போது பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எப்போதும் ஒழுக்கத்தையும் நேர்த்தியையும் விரும்புபவர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துச் செய்யும் நீங்கள், சில மனிதர்களின் விஷயத்தில் மட்டும் ஏமாந்து விடுகிறீர்கள். ஞானப் பதிவுகளில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் உங்களை சுற்றியிருக்கும் அந்த நிழல் மனிதர்களை பற்றிய ரகசியம். நிழல் என்பது எப்போதும் ஒளியைப் போலவே நம்முடன் இருக்கும். அதேபோலத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் உங்களின் நற்பெயரையும் உழைப்பையும் சார்ந்து உங்களோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உங்கள் முன்னேற்றத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் அல்ல. மாறாக, உங்கள் உழைப்பில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள். இவர்களைப் பற்றி விரிவாக பார்ப்பது இந்த தருணத்தில் மிக அவசியமானது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள். புதன் என்றாலே அறிவு, பேச்சுத்திறன் மற்றும் கணிதம். இதனால் நீங்கள் இயல்பாகவே எதையும் திட்டமிட்டுச் செய்பவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் அத்தனை தூய்மையானது அல்ல. உங்களின் இந்த திட்டமிடும் திறனை சிலர் தங்களுக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை சுற்றியுள்ள கூட்டத்தில் யார் உண்மையானவர்கள், யார் வெறும் முகமூடி அணிந்தவர்கள் என்பதை கண்டறிவது ஒரு பெரும் கலை. இந்த நிழல் மனிதர்கள் உங்களை அணுகும் விதம் மிகவும் நுட்பமானது. அவர்கள் முதலில் உங்களின் புத்திசாலித்தனத்தை புகழ்ந்து பேசுவார்கள். உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி உங்கள் தலையில் பாரத்தை ஏற்றி வைப்பார்கள். ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுபவனே உண்மையான நண்பன். ஆனால் இந்த நிழல் மனிதர்கள் நீங்கள் தவறு செய்யும்போது அதை தட்டி கேட்காமல் உங்களை மென்மேலும் அந்த தவறில் ஊக்கப்படுத்துவார்கள். ஏனென்றால் நீங்கள் வீழ்ந்தால் மட்டுமே அவர்கள் தங்களை மேன்மையானவர்களாக காட்டிக்கொள்ள முடியும். அகத்தின் வஞ்சம் முகத்தில் தெரியா வஞ்சகர் என்று இவர்களை முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக கன்னி ராசி நேயர்களுக்கு பகைவர்கள் வெளியிலிருந்து வருவதில்லை. அவர்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு அல்லது உறவு வட்டத்திற்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்க நினைத்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க முற்பட்டாலோ, இந்த மனிதர்கள் உங்கள் முன்னே வந்து நிற்பார்கள். அவர்கள் நேரடியாக உங்களைத் தடுக்க மாட்டார்கள். மாறாக, இது உங்களுக்குச் சரி வருமா? இப்போது இதற்கான நேரம்தானா? இதற்கு முன்பு செய்தவர்கள் தோற்றுப்போனார்களே என்று உங்கள் மனதில் ஐயத்தை விதைப்பார்கள். நம்பிக்கை எனும் விதையைத் தகர்த்து பயம் எனும் நஞ்சை உங்கள் மூளைக்குள் மெல்ல மெல்லச் செலுத்துவார்கள். கன்னி ராசி நேயர்கள் எதையும் நுணுக்கமாக பேசுபவர்கள். நீங்கள் அவர்களை ஒரு நம்பிக்கைக்குரியவராக கருதி உங்கள் பலவீனங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த பலவீனங்களை அவர்கள் குறித்த நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவார்கள். சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் நற்பெயரை குலைக்க இவர்கள் செய்யும் மறைமுக வேலைகள் உங்களுக்கு புரியவே பல ஆண்டுகள் ஆகலாம். நீங்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஒரு உறவு கசந்தாலும் அதை சரி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் முயற்சிப்பீர்கள். ஆனால் நஞ்சுண்ட பாத்திரத்தை எவ்வளவு கழுவினாலும் அது தூய்மையாகாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோலத்தான் சில உறவுகளும் அவர்கள் உங்களை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். உங்கள் செல்வாக்கு, உங்கள் பணம், உங்கள் உழைப்பு ஆகியவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது அவர்கள் மாயமாக மறைந்து விடுவார்கள். இவர்களை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காணலாம்? உங்கள் வெற்றியில் அவர்கள் காட்டும் மகிழ்ச்சி உண்மையானதா என்பதை சற்று உற்று நோக்குங்கள். நீங்கள் பெருமையாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது
அவர்களின் கண்கள் மின்னுகிறதா அல்லது ஒருவிதமான சலனம் தெரிகிறதா என்று பாருங்கள். உங்கள் தோல்வியின் போது அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்துக்கொண்டு உங்கள் நிலையைப் பற்றி பிறரிடம் கேலி பேசுவார்கள். இவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவராக கூட இருக்கலாம். இரத்த உறவு என்பதற்காக சிலர் செய்யும் தீமைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அந்த பொறுமை உங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த 48 நாட்கள் என்பது உங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கான காலம். கிரகங்களின் சஞ்சாரம் இப்போது கன்னி ராசிக்குச் சாதகமாக திரும்பத் தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் இத்தகைய நிழல் மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது கட்டாயம். அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களிடமிருந்து ஒதுங்கியிருந்தாலே போதும். உங்கள் அமைதிதான் அவர்களை பாதிக்கும் மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் அவர்களிடமிருந்து விலகும் அந்த தருணத்தில் உங்கள் சிந்தனைத் திறன் மேம்படும். உங்கள் முடிவெடுக்கும் வேகம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்வில் தேங்கிக் கிடந்த காரியங்கள் அனைத்தும் தானாக நகரத் தொடங்கும். சிந்தனை செய்யுங்கள். உங்கள் அருகில் இருந்து கொண்டே உங்கள் சிறகுகளை கத்தரிக்கும் அந்த உறவு எது? உங்களை எப்போதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ள முயற்சிக்கும் அந்த நபர் யார்? இவர்களை அடையாளம் காண்பதுதான் இந்த மாதத்தின் முதல் வெற்றி. தெளிவான மனதுடன் தீயவற்றைத் தவிர்த்து நல்லவற்றை அரவணைத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிகரற்ற வெற்றிகள் வந்து சேரும் என்பது திண்ணம். ஞானப் பாடல்களிலும் ஓலைச்சுவடி குறிப்புகளிலும் கன்னி ராசி நேயர்களுக்குத் தெளிவான வாழ்வியல் எச்சரிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனதில் நஞ்சு வைத்து முகத்தில் சிரிப்புடன் பழகுபவர்களை அடையாளம் காணத் தவறினால் செல்வம் கைகூடினாலும் நிலைக்காது என்கிற அந்த ஒற்றை வரி வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல. அது உங்கள் வாழ்வின் ஆதாரமான ஒரு வாழ்வியல் சூத்திரமாகும். கன்னி ராசி என்பது ஒரு மங்களமான ராசி. நீங்கள் எப்போதுமே நேர்த்தியை விரும்புபவர்கள். ஆனால் உங்களின் இந்த நற்குணமே சிலருக்கு ஏணியாக மாறிவிடுகிறது. மனித மனங்களின் இருண்ட பக்கங்களை முன்னோர்கள் மிகத் துல்லியமாக படம் பிடித்துக் காட்டியுள்ளனர். குறிப்பாக ஒருவன் முகம் மலரப் பேசி உங்களை வசியப்படுத்துகிறான் என்றால் அவன் உள்ளத்தில் எத்தகைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை உற்று நோக்கும் வலிமை உங்களுக்கு இருக்க வேண்டும். கன்னி ராசியைப் பொறுத்தவரை தற்போது நிகழும் கோச்சார மாற்றங்கள் உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ராகு என்பவர் ஆசையையும் மாயையையும் குறிப்பவர். அவர் உங்கள் உறவுகளில் குழப்பங்களை ஏற்படுத்த முயலும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் தங்களின் சுயரூபத்தை மறைத்து ஒரு மாய முகமூடியை பொருத்திக் கொள்வார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேனைப் போல இனிக்கும். ஆனால் அந்த தேனுக்குப் பின்னால் ஒரு தீய நோக்கம் ஒளிந்திருக்கும் என்பதை நீங்கள் உணரத் தவறுகிறீர்கள். கேது பகவான் ஞானத்தின் காரகன். அவர் உங்களுக்கு இப்போது ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்கிற அந்த பிரித்தறியும் ஞானத்தை தருவதே இந்த 48 நாட்களின் முக்கியமான நோக்கமாகும். பாம்பின் நஞ்சு பல்லில் இருக்கும், தேளின் நஞ்சு கொடுக்கில் இருக்கும். ஆனால் வஞ்சகனின் நஞ்சு அவனது சொல்லில் இருக்கும் என்பார்கள். இந்த தருணத்தில் கன்னிராசி நேயர்கள் தங்கள் செவிகளுக்கு வரும் புகழ்ச்சியான வார்த்தைகளை மிகவும் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு உள்ளூரப் புழுங்கும் மனிதர்கள் வெளியே மட்டும் உங்களுக்கு அதிக அக்கறை காட்டுவது போல நடித்து உங்களை ஆபத்தான பாதையில் தள்ளிவிடக் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு உழைப்பினால் மட்டும் வருவதில்லை. அது அவன் செய்யும் அறத்தினாலும் அவனை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களின் ஆசியினாலும் நிலைக்கிறது. உங்கள் அருகிலேயே இருந்து கொண்டு உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் இத்தகைய நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களை நீங்கள் அகற்றாதவரை எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் இல்லத்திற்கு வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே மறைந்துவிடும். பணம் என்பது இன்று வரும் நாளை போகும். ஆனால் அந்த பணத்தை நிலைக்கச் செய்யும் யோகம் உங்கள் கர்ம வினையை பொறுத்தது. ஒரு தீய மனிதனுடன் நீங்கள் வைத்திருக்கும் நட்பு உங்கள் நல்ல கர்மாக்களை மெல்ல மெல்ல அழித்துவிடும். இப்போது இருக்கும் கிரக நிலைகள் உங்களை சுற்றியுள்ள துரோகங்களை வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒருவரை உற்ற நண்பர் என்றோ அல்லது உயிருக்கு உயிரான உறவு என்றோ நினைத்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு பின்னால் செய்த சூழ்ச்சிகள் இந்த 48 நாட்களுக்குள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிய வரும். அந்தச் செய்தி உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. மாறாக உண்மையை கண்டறிந்த திருப்தியுடன் அமைதியாக அவர்களிடமிருந்து விலக வேண்டும். வஞ்சகர்களின் சிரிப்பு என்பது ஒரு வலை போன்றது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே அமைதியை விரும்புபவர்கள் என்பதால் யாரிடமும் சண்டையிடவோ அல்லது ஒருவரை பகைத்துக் கொள்ளவோ தயங்குவீர்கள். ஆனால் உயிரைக் காக்க ஒரு உறுப்பை இழக்கலாம், அதுபோல உன் முன்னேற்றத்தைக் காக்க ஒரு தீய உறவை தியாகம் செய்வதில் தவறில்லை என்று சொல்லப்படுகிறது. உங்கள் செல்வம் நிலைக்க வேண்டுமானால், உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்க வேண்டுமானால், உங்களின் அந்த மென்மையான பிடிவாதத்தை விட்டுவிட்டு நிஜமான மனிதர்களை மட்டும் உங்கள் வட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 48 நாட்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி கொண்டது. எனவே ராகுவின் மாயையில் சிக்கிப்போய் போலியான மனிதர்களை நம்பாதீர்கள்.
தெளிந்த நீரோடை போன்ற மனதுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள். அந்த பயணம் உங்களுக்கு பெரும் புகழையும் நிலையான செல்வத்தையும் தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை. கன்னிராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அந்த ஒரு நபர் யார் என்பதை அடையாளம் காண்பது இப்போது மிக அவசியமான ஒன்றாகிறது. இத்தகைய மனிதர்களைக் கண்டறிய சில நுட்பமான அடையாளங்கள் உள்ளன. அந்த நபரை அடையாளம் காண உதவும் முதல் அறிகுறி என்னவென்றால், நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க முற்படும்போது அந்த நபர் காட்டும் எதிர்வினைதான். பொதுவாக ஒரு நல்ல உறவு என்பது நீங்கள் ஒரு புதிய திட்டம் தொடங்கினால் உங்களுக்கு தோள் கொடுத்து ஊக்கப்படுத்தும். ஆனால் இந்த நபர் உங்கள் எண்ணத்தை சொன்ன மாத்திரத்திலேயே உங்களுக்குள் அச்சத்தை விதைப்பார். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இது தேவையா? இதெல்லாம் உங்களுக்கு சரி வருமா? என்று சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கப் பார்ப்பார். இரண்டாவது அடையாளமாக பொறாமை தீயை குறிப்பிடலாம். கன்னி ராசிக்காரர்கள் புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் உங்களுக்கு இயல்பாகவே சில கௌரவங்களும் புத்திசாலித்தனமும் தேடி வரும். நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்கினாலோ அல்லது உங்கள் இல்லத்தில் ஒரு விசேஷம் நடந்தாலோ இந்த நபர் அதை வாயால் பாராட்டுவார். ஆனால் அவரது கண்களில் அந்த மகிழ்ச்சி இருக்காது. உங்களை விட அவர்கள் ஒருபடி மேலே இருக்க வேண்டும் என்று எப்போதும் துடிப்பார்கள். நீங்கள் அடையும் சிறு வெற்றியை கூட அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அடையாளம் அவர்களின் பேச்சில் இருக்கும் எதிர்மறைத்தன்மை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அதில் இருக்கும் நன்மைகளை பார்க்காமல் குறைகளை மட்டுமே அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். எப்போதும் ஒருவிதமான இருண்ட மனநிலையிலேயே இருப்பார்கள். உலகம் கெட்டுவிட்டது, எதுவுமே சரியாக நடக்காது என்பது போல உங்களிடம் பேசி உங்கள் மனோபலத்தை குலைப்பார்கள். எதிர்மறையான எண்ணங்கள் என்பவை ஒரு தொற்று நோய் போன்றவை. அத்தகைய மனிதர்களுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடும்போது உங்களின் நேர்மறை ஆற்றல் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கும். இந்த நபர் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் ஒருவராகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். இவர்கள் உங்களை எப்போதும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க விரும்புவார்கள். நீங்கள் சுதந்திரமாகச் சிந்திப்பதையும் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுப்பதையும் இவர்கள் விரும்புவதில்லை. உங்களைச் சார்ந்திருப்பவர் போல நடித்துக்கொண்டே உங்கள் சுதந்திரத்தை பறிப்பார்கள். யார் ஒருவர் உன் கனவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுகிறாரோ அவர் உன்னுடைய உண்மையான உறவு அல்ல என்பதே நிதர்சனம். கன்னிராசி நேயர்களே, இப்போது சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லும்போது யார் முகம் மாறுகிறது? நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது யார் அதை உள்ளூரக் கொண்டாடுகிறார்கள்? இந்த அறிகுறிகளை நீங்கள் உணரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இத்தகைய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கும் வரை உங்கள் வாழ்வில் அந்த தடைகள் நீங்காது. அவர்களின் கண் திருஷ்டியும் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் வீட்டின் சுவர்களில் கூட அதிர்வுகளாக படிந்திருக்கும். உங்களின் இந்த 48 நாள் பயணத்தில் இத்தகைய நபர்களை சரியாக கண்டறிந்து அவரிடமிருந்து உங்கள் அந்தரங்கத் தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்துங்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். வெற்றியடைந்த பிறகு மட்டுமே உங்கள் செயல்களை உலகுக்கு காட்டுங்கள். அந்த நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருப்பதை விட உங்கள் மன அமைதிக்கு ஒரு பெரும் பாரமாக இருப்பார். அந்த பாரத்தை சுமப்பதை நீங்கள் எப்போது நிறுத்துகிறீர்களோ அன்றே உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்கும். உண்மையான உறவு என்பது உங்கள் குறைகளைச் சுட்டிக்காட்டி உங்களை உயர்த்தும். ஆனால் இந்த வஞ்சக உறவோ உங்கள் நிறைகளை மறைத்து உங்களை தாழ்த்தும். ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் உடனடியாக விலக வேண்டும் என்பதற்கான காரணங்களை ஆராய்வோம். ஒரு மனிதனின் வளர்ச்சி என்பது அவனது உழைப்பால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவன் யாரோடு பழகுகிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது. இந்த ஒரு உறவை நீங்கள் விட்டு விலகாத வரை உங்கள் ஜாதகத்தில் எத்தகைய வலிமையான கிரக நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு வரவிருக்கும் அந்த பெரும் ராஜயோகத் தடைகள் ஒருபோதும் நீங்காது. அந்த நபர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவராக நின்று கொண்டிருக்கிறார். பிரபஞ்சம் என்பது ஆற்றல்களால் ஆனது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிர்வலைகளை வெளியிடுகிறான். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் கொண்டவர்கள். ஆனால் நீங்கள் அடையாளம் கண்டுள்ள அந்த நபர் எப்போதும் எதிர்மறையான அதிர்வுகளை சுமந்து திரிபவர். இவர்களது இந்த தீய அதிர்வலைகள் உங்கள் அதிர்ஷ்ட கதவுகளை இறுக்கமாக அடைத்து வைத்துள்ளன. நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போவதற்கு இத்தகைய மனிதர்களின் கண் திருஷ்டியும் அவர்களின் பொறாமை கலந்த எண்ணங்களுமே முதன்மையான காரணமாக இருக்கின்றன. தேவையற்ற உறவுகளைச் சுமப்பது ஓட்டை படகில் ஏறி பெருங்கடலை கடக்க முயல்வதற்குச் சமம். அந்த படகு எப்போது வேண்டுமானாலும் உங்களை மூழ்கடிக்கலாம். உங்கள் வாழ்வில் இப்போது ஒரு பொற்காலம் தொடங்க காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 48 நாட்கள் என்பது ஒரு மாற்றத்திற்கான காலம். இவர்களிடமிருந்து நீங்கள் விலகும் அந்த தருணமே உங்கள் உண்மையான வெற்றியின் தொடக்கமாகும். நீங்கள் விலகிய அடுத்த கணமே உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறப்பதையும் உங்கள் உடலில் ஒரு புதிய உற்சாகம் பிறப்பதையும் நீங்கள் உணர முடியும். தீய எண்ணம் கொண்டவர்களின் நிழல் உங்கள் மீது படும் வரை இறைவனின் அருள் உங்கள் இல்லத்திற்குள் நுழைவதில் தடைகள் ஏற்படும். அந்த நபர்
உங்களை சார்ந்து இருப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இத்தகைய சுயநல உறவுகள் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது. எனவே உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும், உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் இந்த ஒரு உறவை இனியும் பொறுத்துக் கொள்ளாதீர்கள். பயத்தை விடுங்கள். அவர்கள் இல்லாமல் உங்களால் இயங்க முடியாது என்ற மாயையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒரு முல்லைச் செடியிலிருந்து அகற்றினால்தான் மலர் நன்றாகப் பூக்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்வும். கன்னி ராசி நேயர்களே, ஒரு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமையப் போகிறது. நீங்கள் அடையாளம் கண்டுள்ள அந்த நச்சுத்தன்மை கொண்ட உறவை உங்கள் மனதிலிருந்தும் வாழ்விலிருந்தும் துண்டித்த பிறகு உங்கள் பிரபஞ்ச ஆற்றல் சீராகத் தொடங்கும். இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அந்த கண்ணுக்குத் தெரியாத கருப்பு நிழல் விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும். இந்த 48 நாட்களில் நீங்கள் காணப்போகும் அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் நீண்ட கால துயரங்களுக்கு மருந்தாக அமையும். முதலில் உங்கள் பொருளாதார ரீதியான தடைகள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகைகள் அனைத்தும் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் அருள் இப்போது உங்கள் மீது நேரடியாக பொழியத் தொடங்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்யும் தெளிவும் உங்களுக்கு பிறக்கும். அடுத்ததாக உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடும். திருமணத் தடைகள் அல்லது சொந்த வீடு வாங்கும் கனவு போன்றவை ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளிக்கொண்டே போயிருக்கலாம். அந்த தடைகளுக்கு காரணம் உங்கள் ஜாதக குறைபாடு மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியிருந்த அந்த நபர் உங்கள் மீது செலுத்திய எதிர்மறை எண்ணங்களும் தான். அந்த உறவை நீங்கள் விலக்கிய மாத்திரத்திலேயே உங்கள் இல்லத்தில் ஒரு புதிய நேர்மறை அதிர்வு குடியேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே வழிபிறந்து மங்கள ஓசைகள் உங்கள் வீட்டில் ஒலிக்கத் தொடங்கும். மனம் தெளிந்தால் மார்க்கம் பிறக்கும். இந்த மண்டல காலத்தில் உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குமோ? தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகத் தெரியும். உங்கள் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 48 நாட்களில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொற்காலமாக இந்த மண்டல காலம் அமையும். இந்த அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அந்த ஒரு உறவிடமிருந்து நீங்கள் காட்டும் விலகல் உறுதியாக இருக்க வேண்டும். பழைய நினைவுகளில் சிக்கி மீண்டும் அந்த வலையில் விழுந்து விடாதீர்கள். இந்த 48 நாட்கள் நீங்கள் காக்கும் மனமும் நீங்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக பயிற்சியும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்து வைத்துள்ளது. துணிச்சலுடன் முன்னேறிச் செல்லுங்கள். கன்னிராசி நேயர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்வில் சந்திக்கும் தடைகளை தகர்த்து எறிவதற்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ, அதைவிட அந்த உழைப்பிற்கு துணை நிற்கும் இறை அருளும் பரிகாரங்களும் மிக முக்கியமானவை. உங்களைச் சுற்றியுள்ள அந்த நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளிடமிருந்து நீங்கள் விலகும்போது உங்கள் ஆன்மா ஒருவிதமான வெற்றிடத்தை உணரக்கூடும். அந்த இடத்தை சரியான நேர்மறை ஆற்றல் மூலம் நிரப்பினால் மட்டுமே வரவிருக்கும் ராஜயோகத்தை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான காரியம் அதிகாலையில் எழுந்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதாகும். விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் இல்லத்தின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் என்பதால் உங்கள் அறிவையும் புத்தியையும் கூர்மையாக்கும் விஷ்ணு வழிபாடும் மகாவிஷ்ணுவின் நாமங்களை சொல்வதும் சிறந்தது. மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் வாழ்வின் இருளை அகற்றும். இந்த 48 நாட்களும் நீங்கள் விடாமல் வழிபாடுகளைச் செய்யும்போது உங்கள் வீட்டில் குடியிருக்கும் தரித்திரம் விலகி மங்கள கலைகள் குடியேறும். அந்த தீய உறவு உங்கள் மீது செலுத்திய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து போகும். ஒரு பாத்திரத்தை தேய்த்து கழுவினால்தான் அது மின்னும். அதுபோல உங்கள் ஆன்மாவை இந்த மந்திர உச்சாடனம் தூய்மைப்படுத்தும். அந்த பரம்பொருளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்போது எத்தகைய வலிமையான பகைவனும் உங்கள் முன்னே மண்டியிடுவான். அடுத்ததாக இந்த மண்டல காலத்தில் புதன்கிழமைகளுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரிய நாள். உங்களைச் சுற்றியிருக்கும் வஞ்சக உறவுகள் என்பவை உங்கள் கர்ம வினைகளின் எச்சங்களாகும். அந்த கர்ம வினைகளை கரைத்து உங்கள் முன்னேற்ற பாதையை சீராக்க வேண்டுமானால் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது புல் வழங்குவது மற்றும் ஏழை மாணவர்களுக்கு படிப்பு உதவி செய்வது மிகச் சிறந்த பரிகாரமாகும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது ஆன்றோர் வாக்கு. அன்னதானம் அல்லது கல்வி உதவி செய்யும்போது எவ்விதமான தற்பெருமையும் இன்றி செய்ய வேண்டும். இந்த வழிபாடும் தானமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். நீங்கள் அந்த உறவை விட்டு விலகும்போது ஏற்படும் மனப்போராட்டங்களை சமாளிக்கும் வலிமையை இந்த ஆன்மீக பயிற்சி உங்களுக்கு தரும். கன்னி ராசி நேயர்களுக்கு இயல்பாகவே பக்தி அதிகம். இந்த 48 நாட்கள் ஒரு விரதம் போல இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்.
பக்தியும் தர்மமும் ஒரு மனிதனை தீய சக்திகளிடமிருந்து காக்கும் இரு கண்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தர்மமும் உங்கள் சந்ததியினரை காக்கும் புண்ணியமாக மாறும். இந்த மண்டல கால பரிகாரங்கள் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல், உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தையும் தெளிவான சிந்தனையையும் வழங்கும். நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரங்களைச் செய்யுங்கள். உங்கள் கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகட்டும். உங்கள் வாழ்வில் சுபிட்சம் பெருகட்டும். கன்னி ராசி நேயர்களே, காலம் உங்கள் கையில் இருக்கிறது. தேவையற்ற உறவுகளைத் தவிர்த்து உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள். மெய்யான ஞான வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்வின் பொற்காலமாக அமையட்டும்.